In this video, we are going to solve the questions given in 6th standard maths workbook under term 2, unit 3, bill profit and loss, worksheet number 12. First Roman letter, multiple choice questions. First question, Uma went to the Palamadri shop to buy the following fruits. இங்க வந்து பில் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து quantity எவ்வளவு கிலோகிராம் வாங்கிருக்காங்கன்னு போட்டுருக்காங்க. Then rate வந்து இங்க போட்டுருக்காங்க per kg க்கு. Then எவ்வளவு கிலோ வாங்கியிருக்காங்களோ அதுவும் ஒரு கேஜியோட ரேட்டையும் மல்டிப்ளை பண்ணி அமௌண்ட்டில் போட்டிருக்காங்க. தென் ஃபைனலில் வந்து டோட்டல் அமௌண்ட் போட்டிருக்காங்க. பப்பாயா 2 கேஜி வாங்கியிருக்காங்க, 30 rupees ஒரு கேஜி. ஸோ 2 into 30 is 60. தென் லெமன் 1 கேஜி வாங்கியிருக்காங்க. 1 கேஜியோட ரேட் வந்து 175 rupees. 1 into 175 175 rupees. தென் கோவா 3 கேஜி வாங்கியிருக்காங்க. 1 கேஜியோட ரேட் வந்து 60 rupees. ஸோ 3 கேஜினா 60 into 3 is 180. ஸோ இங்கே போட்டிருக்காங்க. தென் பனானா 1 kg வாங்கியிருக்காங்க. ரேட் வந்து 65 rupees. ஸோ 65 rupees. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. போட்டுட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இஃப் ஷி பாட் 5 kgs ஆஃப் கோவா இன்ஸ்டீட் ஆஃப் 3 kg how much will be the total bill amount? இப்போ கோவா இங்கே 3 kg வாங்கியிருக்காங்கல்ல, அது போல் 5 kg வாங்கினாங்கன்னா பில் அமௌண்ட் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 3 kgோட ரேட் வந்து 180 நீங்கள் போட்டிருக்காங்க. கோவா 3 kg ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. ஸோ 2 kg ஆட் பண்ணிட்டாங்கன்னா 5 kg கிடச்சிரும். ஸோ 2 kgயோட ரேட் மட்டும் போட்டு டோட்டல் அமௌண்ட் கூட ஆட் பண்ணணும். 2 kgயோட ரேட் வந்து 2 into 60 தட் இஸ் 120. 120 ருபீஸை 480 கூட ஆட் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 0 8 plus 2 is 10 0 remaining 1 4 plus 2 is 6. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இதுதான் டோட்டல் பில் அமௌண்ட் 5 kg வாங்கியிருந்தாங்கன்னா. செகண்ட் கொஸ்டின், பில் இங்கே கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் கீழே கேட்டிருக்காங்க. த அமௌண்ட் ஆஃப் விச் ஐட்டம் மென்ஷன்ட் அபோவ் இஸ் இன்கரெக்ட். ஸோ மேலே கொடுத்துருக்க எந்த ஐட்டமோட அமௌண்ட் வந்து இன்கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. நோட் இங்கே குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, இங்கே ரேட் கொடுத்துருக்காங்க, இங்கே அமௌண்ட். ரேட்டுன்னா 1 குவான்டிட்டியோட ரேட்டு. தென் இங்கே வந்து ஐட்டம்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, இங்கே சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நோட் வந்து 5 வாங்குறாங்க, ரேட் வந்து 32. ஒரு நோட்டோட ரேட் வந்து 32. தென் 5 நோட்டோட ரேட் வந்து 5 into 32 தட் இஸ் 160. அது வந்து கரெக்டாக இங்கே போட்டிருக்காங்க. தென் பென் வாங்கியிருக்காங்க, 2 பென் வாங்கியிருக்காங்க. ஒரு பென்னோட ரேட் வந்து 28 rupees. அப்போ 2 பென்னோட ரேட் வந்து 2 into 28 56 இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் கரெக்டு. தென் சார்ட் வாங்கியிருக்காங்க, 8 சார்ட் வாங்கியிருக்காங்க. ரேட் வந்து 1 சார்ட்டோடது 4 rupees. ஸோ 8 வாங்கும்போது 8 into 4 தட் இஸ் 32. இதுவும் கரெக்டு. தென் கலர் பேப்பர் வந்து 24 குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க. ரேட் வந்து 2 rupees. 24 into 2 வந்து 48. ஆனால் இங்கே வந்து தப்பாக டெனோட் பண்ணியிருக்காங்க, 44னு டெனோட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த இன்கரெக்ட் ஒன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. தேர்ட் கொஸ்டின், Selvam bought a set for his birthday from ABC stores. If the shopkeeper bought it for 145 from the wholesale dealer, what is the gain? செல்வம் வந்து அவங்க பர்த்டேக்கு ஏபிசி ஸ்டோர்ஸ்லேருந்து ஷர்ட் வாங்கியிருக்காங்க. அதோட காஸ்ட் வந்து 200 rupees. தென் ஷாப்கீப்பர் வந்து இந்த ஷர்ட்டை வந்து ஹோல்சேலர் டீலர்கிட்ட 145 rupeesக்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னா கெயின் என்னன்னு கேட்டிருக்காங்க. கெயின் மீன்ஸ் ப்ராஃபிட் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இங்கே செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன, ஷாப்கீப்பர் வந்து எவ்வளோ ருப்பீஸ்க்கு செல்வம்க்கு சேல் பண்ணாங்கங்கிறத செல்லிங் ப்ரைஸ். தட் இஸ் 200. தென் காஸ்ட் ப்ரைஸ்னால் ஷாப்கீப்பர் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னு. தட் இஸ் 145 rupees. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 200 minus 145. 10 minus 5 is 5. இங்கேருந்து தான் பாரோ பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே 9 ஆகிடும், இங்கே 1 ஆயிரும். 9 minus 4 is 5. ஆன்சர் இஸ் 55. தட் இஸ் ஆப்ஷன் ஏ. Fourth question, Bindu bought 1 dozen banana for rupees 48 and she sold each banana rupees 5.
த ப்ராஃபிட் ஆர் லாஸ் மேட் பை ஹர். பிந்து 1 டசன் பனானா வாங்கியிருக்காங்க 48 ருபீஸ்க்கு. தென் ஈச் பனானாவை 5 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு செல் பண்ணியிருக்காங்க. தென் அப்படி சேல் பண்ணாங்கன்னா அவங்க பண்ணது ப்ராஃபிட்டாக இல்லை லாஸான்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 டசன் பனானா 48 ருபீஸ். தென் ஈச் பனானா 5 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. 1 டசன்னா 12 பனானாஸ் இருக்கும். ஸோ 12 இன்ட்டு 1 பனானா 5 ருபீஸ், 12 பனானா 12 இன்ட்டு 5, தட் இஸ் 60 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அப்போது 48 ருபீஸ்க்கு வாங்கிட்டு 60 ருபீக்கு சேல் பண்ணியிருக்காங்க. தென் திஸ் இஸ் ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் இங்கே என்ன 60, தென் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 48. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 60 minus 48 is 12. So profit 12. Answer is option C. Fifth question. Arul bought a land worth 4 lakhs. He spent rupees 4,000 for registration cost and 28,000 for stamp duty. He also paid rupees 8,000 as brokerage commission. The overall overhead expenses spent by Arul was dash. ஸோ அருள் வந்து 4 lakh ஒர்த்தில் ஒரு லேண்ட் வாங்குறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 4,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தென் 28,000 வந்து ஸ்டாம்ப் டியூட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தென் ப்ரோக்கரேஜுக்கு 8,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தென் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ்னால் அதர் எக்ஸ்பென்ஸ் தென் த காஸ்ட் ப்ரைஸ். இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். இதை தவிர என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ். ஸோ ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்க 4,000 ருபி அண்டு 28,000 ஃபார் ஸ்டாம்ப் டியூட்டி. அதெல்லாத்தையும் ஆட் பண்ணி போடணும். ப்ளஸ் ப்ரோக்கரேஜுக்கு ஒரு 8,000. 28,000, 4,000 and 8,000. 0 plus 0 plus 0 is 0 and 0 plus 0 plus 0 is 0. Here also 0. Then 8 plus 4 is 12 and 12 plus 8 is 20. 0 remaining 2. 2 plus 2 is 4. Rupees 40,000 வந்து overhead expense-ஆ spend பண்ணியிருக்காங்க. Answer is option B. Sixth question. This is Arun's family. On Children's Day, the whole family went to a circus. On that day, the children were given a discount of 20 rupees for entry fee. இங்கே வந்து என்ட்ரி ஃபீ வந்து அடல்ட்ஸ்க்கு எவ்வளோ சில்ட்ரன்ஸ்க்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அடல்ட்ஸுக்கு வந்து ₹17 அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ₹40. ஹவு மச் டோட்டல் என்ட்ரி ஃபீ தே ஹாவ் டு பே. ஸோ எவ்வளோ டோட்டல் என்ட்ரி ஃபீ வந்து அவங்க பே பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து அருணோட ஃபேமிலியில் 4 அடல்ட்ஸ் இருக்காங்க. 2, 3, 4. பெரியவங்க 4 பேர், தட் இஸ் அடல்ட்ஸ். தென் சின்னவங்க வந்து 4 பேர் இருக்காங்க. 1, 2, 3, 4. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் 20 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஈச் சில்ட்ரனுக்கு 20 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 சில்ட்ரன்ஸ்க்கு எவ்வளோ என்ட்ரி ஃபீஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ 4ஆல் 40 ருபீஸை மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது 160 கிடைக்கும். சில்ட்ரனோட என்ட்ரி ஃபீல 20 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 சில்ட்ரன்ஸ்க்கும் 20 ருபீ டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா எவ்வளோன்னு பார்க்கணும். 4 into 20 is 80. 80 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் சில்ட்ரனோட என்ட்ரி ஃபீலேருந்து 80 ருபீஸை சப்ராக்ட் பண்ணணும். 0 minus 0 is 0. 6 minus 8 வந்து சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே 1 வந்து பாரோ பண்ணுறோம். இங்கே 16 ஆயிரும். தென் இங்கே 0 ஆகிடும். 16 minus 8 is 8. ஸோ சில்ட்ரனோட என்ட்ரி ஃபீ வந்து 80ன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணியிருக்கோம். தென் அடல்ட்டோட என்ட்ரி ஃபீ வந்து 1 பர்சனுக்கு 70. இங்கே வந்து 4 பர்சன்ஸ் இருக்காங்க. adults equal to 4 into 70 மல்டிப்ளை பண்ணோன்னா 280 கிடைக்கும். தென் சில்ட்ரனோட என்ட்ரி ஃபீ வந்து ஆல்ரெடி 18 ஃபைன் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 0 plus 0 is 0 and 8 plus 8 is 16. 6 and remaining 1. 2 plus 1 is 3. ஸோ அருண் ஃபேமிலியோட என்ட்ரி ஃபீயோட அமௌண்ட் வந்து ₹360. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ.
7th question. Sambat bought a bicycle from manufacturer for rupees 3000 and sold it rupees 6000 to Balu. Then Balu sold the bicycle to Vinay for rupees 4000. The loss of Balu is dash. சம்பத் வந்து மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து பைசைக்கிள் 3000 ரூபிக்கு வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு பாலுக்கு 6000க்கு சேல் பண்ணிட்டாங்க. தென் பாலு வந்து வினைக்கு 4000 சேல் பண்ணியிருக்காரு. 6000க்கு வாங்கிட்டு 4000க்கு சேல் பண்ணால் அது வந்து லாஸு. ஸோ பாலுக்கு எவ்வளோ லாஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாலு 6000க்கு வாங்கினாங்க. தென் வினைக்கு வந்து 4000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. இதை ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது 0 - 0 is 0 and here 0 - 0 is 0. இதுவும் 0 - 0 is 0. 6 - 4 is 2. Loss of Balu is 2000 rupees. Answer is option B. 8th question. Raja buys a cricket bat for rupees 300. He wants to sell it at a profit of rupees 100 after making a discount of 75. The market price of the cricket bat is dash. ராஜா 300 ருபீஸ்க்கு கிரிக்கெட் பேட் வாங்கியிருக்காங்க. அதை 100 ருபீஸ் ப்ராஃபிட்க்கு வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வித்து 75 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆட்டு. ஸோ அப்படி விற்கும்போது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேட்டாஸ் எழுதிக்கோங்க, கொடுத்துருக்க டேட்டாஸை. ப்ராஃபிட் வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க. தென் டிஸ்கவுண்ட் வந்து 75ன்னு கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 300. மேனுஃபேக்சரர்கிட்ட வந்து டேரெக்டாக வாங்குகிற காசு தான் வந்து காஸ்ட் ப்ரைஸ், தட் இஸ் 300. அதை வந்து இங்கே காஸ்ட் ப்ரைஸில் போட்டிருக்கேன். தென் இதை வந்து ரிலேட் பண்ணுற ஃபார்முலா மார்க்கெட் ப்ரைஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட்டோட வேல்யூ தெரியும் 100 அண்ட் செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து இங்கே எழுதியிருக்கேன். தென் காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 300. இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு ஃபைன் பண்ணிடலாம். 300 வந்து இந்த சைடு கொண்டு வாங்க, 100 இந்த சைடு வரும்போது மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 300 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 + 300 இஸ் 400. செல்லிங் ப்ரைஸ் ஃபைன் பண்ணிட்டோம். இனி இதிலேருந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஃபைன் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் இருக்குது. தென் செல்லிங் ப்ரைஸ் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ டிஸ்கவுண்ட்டு இந்த செல்லிங் ப்ரைஸ் வச்சு மார்க்கெட் ப்ரைஸ் ஃபைன் பண்ணலாம். இதை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட் வந்து ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 75. ஸோ 75 வந்து இங்கே போட்டுக்கோங்க. தென் மார்க்கெட் ப்ரைஸ் தான் ஃபைன் பண்ணணும். மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து 400ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். 400 இந்த 400 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும். ஸோ அப்படி வரும்போது வந்து ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். ப்ளஸ் 400 இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட்டோட ப்ரைஸோட வேல்யூ வந்து 475. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ருபீஸ் 475. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. 10th question. Kadir wants to buy 2 chairs and a sofa from ABC stores. What will be his savings if he bought them in combo offer? Kadir 2 chair and 1 sofa வந்து ABC ஸ்டோர்லேருந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இஃப் அவங்க காம்போ ஆஃபரில் வாங்கினாங்கன்னா சேவிங்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இண்டிவிஜுவலாக வாங்கினாங்கன்னா ஒரு சோஃபாவோட ரேட் வந்து 32,000. அதில் டிஸ்கவுண்ட் வந்து 3000 கொடுக்குறாங்க. தென் 1 சேர் வந்து 9000 ருபீஸ், அதில் டிஸ்கவுண்ட் வந்து 1000 ருபீஸ்ன்னு கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் காம்போ ஆஃபரில் 2 சேர்ஸ் அண்ட் 1 சோஃபா வந்து 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க காம்போ ஆஃபரில் வாங்கினாங்கன்னா எவ்வளோ சேவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க.
சோஃபாவோட மார்க்டு ப்ரைஸ் வந்து ருபீஸ் 32,000, டிஸ்கவுண்ட் வந்து 3,000. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 32,000 மைனஸ் 3,000 சப்ராக்ட் பண்ணால் 0 மைனஸ் 0 இஸ் 0 அண்ட் 0 இங்கே 0. 2லேருந்து 3 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ 1 பாரோ பண்ணணும். இங்கே 12 ஆகிடும், இங்கே வந்து 2 ஆகிடும். 12 மைனஸ் 3 இஸ் 9. தென் 2 வந்து இங்கே அப்படி இருக்கும். ஸோ சோஃபாவோட ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் போக ருபீஸ் 29,000. தென் 2 சேர்ஸ் வாங்குறாங்க. 1 சேரோட ரேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 2 சேர்ஸ் இங்கே வாங்கும்போது 2 இன்ட்டு 9,000, தட் இஸ் 18,000 கிடைக்கும். தென் ஒரு சேருக்கு வந்து 1,000 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 2 சேர் வாங்கினோன்னா டிஸ்கவுண்ட் வந்து 2,000 ருபீ கொடுப்பாங்க. இந்த 18,000லேருந்து 2,000 வந்து சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 0 இங்கே 0, 8 மைனஸ் 2 இஸ் 6 அண்ட் 1, 16,000க்கு வாங்கிக்கிறாங்க. காம்போ ஆஃபரில் வந்து 2 சேர் அண்ட் 1 சோஃபாவை வந்து 40,000க்கு வாங்கியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு சோஃபா வந்து 29,000 அண்ட் 2 சேர்ஸ் வந்து 16,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 0 0 0 ப்ளஸ் 0 இஸ் 0, 9 ப்ளஸ் 6 இஸ் 15, 5 ரிமைனிங் 1, 2 ப்ளஸ் 1 3, 3 ப்ளஸ் 1 இஸ் 4, 45,000 ஆகுது தனியாக வாங்கினா. இதுவே காம்போ ஆஃபரில் வாங்கினாங்கன்னா 40,000க்கே வாங்கிடுவாங்க. இந்த 45,000லேருந்து 40,000 சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா காம்போ ஆஃபரில் வாங்கும்போது எவ்வளோ சேவ் பண்ணுவாங்கன்னு ஃபைன் பண்ணிடலாம். 0 மைனஸ் 0 இஸ் 0, இங்கே 0 மைனஸ் 0 இஸ் 0, இங்கே 0 மைனஸ் 0 இஸ் 0, இங்கே 5 மைனஸ் 0 இஸ் 5 அண்ட் இங்கே 4 மைனஸ் 4 இஸ் 0. ஸோ 5,000 ருபீஸ் சேவ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ருபீஸ் 5,000. 11th question, match the following. First one is selling price minus cost price. இது எதை டினோட் பண்ணுதுன்னா ப்ராஃபிட்டை. ஸோ ஏக்கு வந்து 4, தென் பி வந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இது வந்து டினோட் பண்ணுறது லாஸை. ஸோ பிக்கு வந்து 1. தென் சி மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இது வந்து டிஸ்கவுண்ட் டினோட் பண்ணுது. ஸோ சிக்கு 2. தென் டி வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் ப்ரைஸை டினோட் பண்ணுது. ஸோ இட் இஸ் 3. இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கல மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஏக்கு 4 போட்டிருக்காங்க, தென் பிக்கு 1, சிக்கு 2 போட்டிருக்காங்க, டிக்கு 3 போட்டிருக்காங்க. ஸோ ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். செகண்ட் ரோமன் லெட்டர், ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். 12th question, explain your answer with reason for the following statements. First statement, to get a profit, we should keep the cost price high. Answer is false. Reason வந்து cost price should be less than selling price to get profit. Second statement, we can buy any products above MRP. This is false. எம்ஆர்பிங்கிறது மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். இது வந்து மேனுஃபேக்சரால் ஃபிக்ஸ் பண்ண ஒரு ப்ரைஸ். இதுக்கு மேலே அதிகமாக கொடுத்து ப்ராடக்ட் வந்து வாங்கக்கூடாது. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், when there is no discount, selling price less than market price. டிஸ்கவுண்ட் இல்லைன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து லெஸ் தென் மார்க்கெட் ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. It is true. Thirteenth question, fill in the boxes. இந்த பாக்ஸில் காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட், லாஸ், மார்க்டு ப்ரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பிளாங்காக இருக்க ஸ்பேஸஸை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் ஃபைன் பண்ணுற ஃபார்முலா, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இங்கே செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 600ன்னு. ஸோ 600 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 535. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 600 மைனஸ் 535, 10 மைனஸ் 5 இஸ் 5. இங்கேருந்து பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 9 வரும், இங்கே வந்து 5 ஆகிடும். 9 மைனஸ் 3 இஸ் 6. 65 தான் ப்ராஃபிட். இங்கே எழுதிக்கோங்க 65ன்னு. தென் செகண்ட் ஒன்,
காஸ்ட் ப்ரைஸ் வந்து 420 கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் வந்து 170 கொடுத்துருக்காங்க. லாஸ் என்னன்னு ஃபைன் பண்ண கேட்டிருக்காங்க. லாஸ் ஃபைன் பண்ணுற ஃபார்முலா லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். லாஸ் தான் ஃபைன் பண்ணணும். ஸோ லாஸ் அப்படியே வச்சுக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து 420 கொடுத்துருக்காங்க. 420 மைனஸ் செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ 170. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 420 மைனஸ் 170. 0 மைனஸ் 0 இஸ் 0. இங்கே வந்து 2லேருந்து 7 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து இங்கேருந்து 1 பாரோ பண்ணுவோம். இங்கே 3 ஆகிடும், இங்கே வந்து 12 ஆகும். 12 மைனஸ் 7 இஸ் 5. இங்கே 3 மைனஸ் 1 இஸ் 2. ஸோ லாஸ் இஸ் 250. இங்கே வந்து 250ன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. தென் தேர்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 600 கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் என்ன, ப்ராஃபிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. தென் மார்க்டு ப்ரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு ஃபைன் பண்ணலாம். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படியே வச்சுருப்போம். மார்க்டு ப்ரைஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 900. தென் டிஸ்கவுண்ட் வந்து 15 கொடுத்துருக்காங்க, மைனஸ் 50. ஸோ 900 மைனஸ் 50 இஸ் 850. இங்கே செல்லிங் ப்ரைஸ் கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க 850. தென் ப்ராஃபிட் ஃபைன் பண்ணணும். ப்ராஃபிட் ஃபைன் பண்ணுறதுக்கு செல்லிங் ப்ரைஸ் தெரியும் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் தெரியும். ஸோ ப்ராஃபிட் ஃபைன் பண்ணிடலாம்ல. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து இப்போ தான் ஃபைன் பண்ணோம் 850. தென் காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 600. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 850 மைனஸ் 600 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். 0 மைனஸ் 0 இஸ் 0. 5 மைனஸ் 0 இஸ் 5. 8 மைனஸ் 6 இஸ் 2. ஸோ 250. ப்ராஃபிட் கீழே டேபிளில் ஃபில் பண்ணிக்கோங்க 250. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. தென் மார்க்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ டிஸ்கவுண்ட் என்னன்னு ஃபைன் பண்ணணும். மார்க்டு ப்ரைஸ் வந்து 500. செல்லிங் ப்ரைஸ் வந்து 380 மைனஸ் 380. ஸோ 500லேருந்து 380 சப்ராக்ட் பண்ணுங்கள். 0 இங்கே 0 இருக்கனால இங்கேருந்து 1 பாரோ பண்ணுறோம். ஸோ இங்கே 10 ஆகிடும், இங்கே வந்து 4 ஆகிடும். 10 மைனஸ் 8 இஸ் 2. 4 மைனஸ் 3 இஸ் 1. ஸோ ஆன்சர் இஸ் 120. டிஸ்கவுண்ட் கீழே மார்க் பண்ணிக்கோங்க 120. தென் ஃபிஃப்த் ஒன் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு ஃபைன் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு காஸ்ட் ப்ரைஸ் ஃபைன் பண்ணணும். லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் தான் ஃபைன் பண்ணணும். ஸோ லாஸோட வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 285. 285 ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் 490. காஸ்ட் ப்ரைஸ் ஒன் சைடில் வச்சுக்கோங்க. தென் இந்த 490 வந்து இந்த சைடு கொண்டு வரணும். மைனஸ் 490 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 490 கன்வெர்ட் ஆகும். ப்ளஸ் 490 இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 285 அண்ட் 490. 5 ப்ளஸ் 0 இஸ் 5 அண்ட் 8 ப்ளஸ் 9 இஸ் 17. 7 remaining 1. 4 plus 2 is 6. 6 plus 1 is 7. So cost price equal to 775. 775 னு fill பண்ணிக்கோங்க. Sixth one cost price கொடுத்திருக்காங்க, then profit கொடுத்திருக்காங்க, selling price என்னன்னு find பண்ணணும். Formula profit equal to selling price minus cost price. Profit வந்து 175 கொடுத்திருக்காங்க, selling price find பண்ணணும், minus cost price வந்து 796. இந்த 796 வந்து equal to அந்த சைடு கொண்டு போகணும். ஸோ 175 minus 796 வந்து இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 796 கன்வெர்ட் ஆகும், which is equal to selling price. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 175
796. 6 plus 5 is 11. 11ல 1 இங்கே போட்டுக்கோம், ரிமைனிங் இங்கே 1. Then 7 plus 1 is 8. 8 plus 9 is 17. 7 remaining 1. 7 plus 1 is 8. 8 plus 1 is 9. So selling price equal to 971. இதை வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. 14th question. Applying the given offer, Ravi bought a laptop. What is his selling price if he wants to obtain a profit of rupees 5000? given ஆஃபரில் வந்து ரவி லேப்டாப் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து 5000 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே லேப்டாப்போட காஸ்ட் வந்து 36,900 கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் லேப்டாப் 36,900. ஆஃபர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் 2000 அண்ட் ஏபிசி பேங்க் கார்டு இன்ஸ்டன்ட் கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து ₹1100. ஸோ இதை வந்து டிஸ்கவுண்ட்டு கீழே வரும். டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 2000 ப்ளஸ் 1100. ஆஃபர்னாலே டிஸ்கவுண்ட், அதை டோட்டல் காஸ்ட்லேருந்து கம்மி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு காஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2000 ப்ளஸ் 1100 இஸ் 3100. ஸோ இந்த லேப்டாப் காஸ்ட்லேருந்து இந்த டிஸ்கவுண்ட்டை இப்போ மைனஸ் பண்ணணும். 36,900 மைனஸ் 3,100. இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இது மைனஸ் பண்ணிங்கன்னா 36,900 3,100. சப்ராக்ட் பண்ணணும் ரெண்டுத்தையும். 0 0 minus 0 0. 9 minus 1 is 8. 6 minus 3 is 3. 3 அப்படியே இருக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்ன 33,800. செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ப்ராஃபிட் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 5000ன்னு. ப்ராஃபிட் இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஃபார்முலா ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட்டோட வேல்யூ 5000. ஸோ 5000 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தென் செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படியே வச்சுட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து இப்போ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 33,800. இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒன் சைடில் வச்சுட்டு இந்த மைனஸ் 33,800 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 33,800 கன்வெர்ட் ஆகும். ப்ளஸ் இங்கே ஒரு 5000 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 33,800 அண்ட் ஒரு 5000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 0 0 8. 5 + 3 is 8 and 3. 38,800 rupees. 15th question. Ajay bought 250 biscuit packets at the rate of rupees 8 per packet. He sold 50 packets at the rate of rupees 11 and the remaining packets are at the rate of rupees 6. Find his profit or loss. அஜய் வந்து 250 பிஸ்கட் பேக்கெட்ஸ் 8 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு 50 பேக்கெட்ஸ் வந்து 11 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்க ஈச் பேக்கெட். அண்ட் 6 ருபீஸ்க்கு ரிமைனிங் பேக்கெட்ஸை சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் பண்ணது வந்து ப்ராஃபிட்டாக இல்லை லாஸான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 250 பிஸ்கட் பேக்கெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 250-ஐ 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8 ருபீஸ்க்கு தான் சேல் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 2000 ருபீஸ் வந்து கிடைக்கும். தென் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 50 பிஸ்கட் பேக்கெட்ஸ் ஃபிஃப்டி பேக்கெட்டை வந்து 11 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ 50 × 11 550 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. தென் ரிமைனிங் பிஸ்கட் பேக்கெட்ஸ் வந்து 6 ருபீக்கு. 250 பிஸ்கட் பேக்கெட்லேருந்து 50 போயிடுச்சுன்னா 200 பிஸ்கட் பேக்கெட். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 200 பிஸ்கட் பேக்கெட்ஸ்.
ஸோ 200 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1200 கிடைக்கும். இந்த ரெண்டு செல்லிங் ப்ரைஸையும் வந்து ஆட் பண்ணணும். 0 + 0 is 0, 5 + 0 is 5 and 5 + 2 is 7 and இங்கே 1 இருக்குது. 250 பிஸ்கட் பேக்கெட்ஸை 2000 ருபீஸ்க்கு வாங்கிட்டு 1750க்கு தான் சேல் பண்ணியிருக்காரு. ஸோ இட் இஸ் லாஸ். லாஸ் ஃபைண்ட் பண்ணுறக்கு லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து இங்கே 2000 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து 1750 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 250 ருபீஸ் கிடைக்கும். லாஸ் வந்து 250 ருபீஸ்.